Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல எக்ஸாம்பிள் 122 வந்து அப்புறம் क्वेश्चन என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து ஒரு கெபாசிட்டரை வந்து parallel-ஆ பிளேஸ் பண்ணா நமக்கு என்ன மெத்தட்ல அதை கால்குலேட் பண்ணனும், அதுவே ஒரு கெபாசிட்டரை வந்து சீரிஸ்ல பிளேஸ் பண்ணா அதை எப்படி கால்குலேட் பண்ணனும்ங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு முதல்ல பார்த்துறோம். அதுக்கு அப்புறம் நம்ம சம்க்குள்ள போவோம். இப்போ வந்து எனக்கு ஒரு கெபாசிட்டர் வந்து சீரீஸில் இருக்குன்னு வச்சுப்பா அப்படின்னா சிஎஸ்ன்னுட்டு நான் அதை டினோட் பண்ணுவோம். அப்படின்னா சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கெபாசிட்டரை டிவைட் பண்ணேன். அதாவது 1/C1 + 1/C2 + 1/C3. இப்போ எனக்கு கெபாசிட்டர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு ஃபார்முலாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ எனக்கு சீரீஸில் இருந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா இதான் ஃபார்முலா 1/C1 + 1/C2 + 1/C3. அதுவே பேரலாக இருந்துச்சுன்னா C1 + C2 + C3 டைரக்ட் அடிஷன். அதுவே வந்து நம்ம சீரீஸில் இருந்துச்சுன்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுவோம். இப்போ இதான் வந்து சீரீஸ் அண்ட் பேரலோட ஃபார்முலா. இப்போ அதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கே Pன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, அடுத்து Qன்னு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தோம்னா இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஷின், இதில் இருக்கிறத ஆன்சரை வந்து குறிக்கும். இது மட்டும்தான் எனக்கு கொஷின். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா 1 μF, அதுக்கப்புறம் 3 μF, இது ரெண்டுமே பார்த்தோம்னா எனக்கு பேரலாக இருக்குங்கிறப்ப அதை டைரெக்டாக ஆட் பண்ணுவோம் கரெக்டாக. அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா C ஈக்குவலண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன் டைரெக்டாக. ஏன்னா பேரலில் இருக்குங்கிறப்ப அதில் என்னென்ன கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னா 1 + 3 அப்படின்னா ரெண்டையுமே ஆட் பண்ணனா எனக்கு 4 வந்து கிடைக்கும். 4 μF எனக்கு கிடச்சிருக்கும். அதான் இங்கே எனக்கு எழுதியிருக்காங்க 4 μF. இப்போ எனக்கு இங்கே பார்த்தோம்னா அடுத்து இன்னொரு பேரலல் கனெக்ஷன் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா 6 μF, அதுக்கப்புறம் 2 μF. அப்படின்னா அதுவும் எனக்கு பார்த்தோம்னா பேரலல் கனெக்ஷன். அப்படின்னா டைரெக்டாக ஆட் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு 6 + 2 அப்படின்னா அதுக்கு எனக்கு 8 μF அப்படின்னு கிடச்சிருக்கும். அந்த 8 μF இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா இதுவும் எனக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அப்படின்னா இது ரெண்டும் பார்த்தோம்னா எனக்கு சீரீஸ் கனெக்ஷன், அதாவது 4 μF அடுத்து 4 μF ரெண்டுமே பார்த்தோம்னா எனக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. சீரீஸ் கனெக்ஷனுங்கிறப்ப அதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 4க்கு ரெசிப்ரோக்கல் என்னென்னு பார்த்தோம்னா 1/4. திருப்பி இங்கே எனக்கு 4 தான் இருக்குது, அதுக்கு ரெசிப்ரோக்கல் வந்து 1/4. அப்படின்னா ஆட் பண்ணோம்னா 2/4 கிடைக்கும். அப்படின்னா இது 2 1s, இது 2 2s கிடைக்கும். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு 1/C ஈக்குவலண்ட்டோட வேல்யூ. அதுவே எனக்கு C ஈக்குவலண்ட் வந்து வேணும்னா ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அப்படின்னா எனக்கு 2 μF கிடச்சிருக்கும். அந்த 2 μF இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே 8 μF பார்த்தோம்னா ரெண்டுமே எனக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குங்கிறப்ப அதை ரெசிப்ரோக்கலில் சொல்லுவோம். அப்படின்னா 1/C ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/8 + 1/8 ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 2/8 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 2 1s, இது 2 4s. அப்படின்னா எனக்கு 1/4 கிடச்சிருக்கும். அப்படின்னா C ஈக்குவலண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு 4 μF கிடச்சிருக்கும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா. அதுதான் வந்து எனக்கு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் பார்த்தோம்னா எனக்கு பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே பேரலல் கனெக்ஷனில் இருக்குங்கிறப்ப அதை டைரெக்டாக ஆட் பண்ணுவோம். அப்படின்னா C ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 + 4. அப்படின்னா 2 + 4 வந்து எனக்கு 6 μF கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா PQ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா 6 μF கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.